குழந்தைகளை நாம் அது தோற்க போகுதென்றால் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு கவலைப்படுகிறோம். அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக வேண்டி எத்தனை ஏற்பாடுகளை செய்கிறோம். உலக அறிவுக்காக வேண்டி, மார்க்க அறிவுக்காக வேண்டி நாம் அந்த பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறோம், எதை கற்றுக் கொடுக்கிறோம். உலகத்துடைய அனைத்தும் அழிந்துவிடும், முடிந்துவிடும் என்று தெரிந்தும் கூட அதற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், மரியாதை நமது மார்க்கத்துக்கு நாம் கொடுக்கப்படுவதில்லையே என்பதை நாம் மறந்திருக்கிறோம். குழந்தைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், குழந்தைகளுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்க வேண்டும், குழந்தைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த மார்க்கம்தான் மறு வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. சுவர்க்கம் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய குழந்தைகளை பாதியிலே உலகத்திலே அவர்களுக்கு படிப்பறிவை மாத்திரம் கொடுத்து அதை நிறுத்தி விடுகிறோம். சகோதரிகளே, குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் நம்மளுக்கும் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான், ஒவ்வொரு தாய்க்கும் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான், ஒவ்வொரு தந்தைக்கும் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்பதை நாம் மறந்து உலகத்திலே வாழ்கிறோம். பிள்ளைகளை கொண்டு அழகான முறையில் அவர்களை வளர்த்தெடுத்தால் அந்த குழந்தைகள் எங்களுக்கு சுவர்க்கத்தை சம்பாதித்து தரும் என்பதை நாம் உலகத்திலே மறந்திருக்கிறோம். அதனால் பெற்றார்களே, தாய் தந்தைகளே, அந்த குழந்தைகளை மார்க்கத்தோடு வளங்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள், தொழுகையை கற்றுக் கொடுங்கள். மார்க்கத்திலே அடிப்பதென்றால் அது தொழுகையை வைத்துத்தான் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7 வயதை அடைந்தால் தொழுகையை கற்றுக் கொடுங்கள். 10 வயதை அடைந்தும் அவர்கள் தொழவில்லை என்றால் அவர்களுக்கு அடித்து தொழவையுங்கள் என்று ஹதீஸ் சொல்லி இருக்கிறது, மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அதனால் தொழுகையுடைய விஷயம் ஆக முக்கியமானதாக இருக்கிறது. அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது உலகத்துடைய அறிவுக்கு முன்னால் தொழுகையை, குர்ஆனை, திக்ரை, ஸலவாத்தை நாம் சொல்லிக் கொடுப்போமே. ஆனால் அவர்கள் நல்லவர்களாக உலகத்திலே வாழ்ந்து எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்று தருவார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே.